நம்ம சேனலுக்கு புதுசா வர வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக்குமே அடுத்தடுத்து நான் வீடியோ போறதுக்கான புது உத்வேகமா இருக்கும். ராஜஸ்தான்ல இருக்கிற கோட்டா மகாவீர் பகுதியில ஒரு +2 படிக்கிற மாணவி மர்மமான முறையில அவங்க வீட்லயே ரத்த வெள்ளத்துல இறந்து கடந்திருக்காங்க. இந்த பெண்ணுடைய இறப்பு தற்கொலையா இல்ல திட்டமிட்ட கொலையான்றத பத்தி போலீஸ் தீவிரமான ஒரு விசாரணைய நடத்தினாங்க. அவங்க யாரு, இது தற்கொலையா இல்ல கொலை செய்யப்பட்டாங்களான்றத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். வெல்கம் டு TFT கிரைம். நான் உங்கள் பிரியா. ராஜஸ்தான்ல இருக்கிற கோட்டா மகாவீர் பகுதியில வாழ்ந்துட்டு வர்றவரு 60 வயதான பங்கட் பிரஜாபாத். இவருக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி அதே பகுதியில மனைவியோட வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. இந்த தம்பதிகளுக்கு அடுத்தடுத்து 2 ஆண் பிள்ளைகளும் 3வதா ஒரு பெண் பிள்ளையும் பிறந்திருக்கு. பங்கஜ் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தை விட ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல பிறந்துதான் வளர்ந்திருக்காரு. அவர் அதிகம் படிக்காத காரணத்தினால தினக்கூலியா வேலை பார்த்துதான் தன்னோட குடும்பத்தை நடத்திட்டு வந்திருக்காரு. பங்கத்தோடைய மனைவியும் அதே பகுதியில வீட்டு வேலைகளை பார்த்து அவருக்கு உதவியா இருந்திருக்காங்க. கணவன் மனைவி இருவருமே அவங்களுக்கு கிடைச்ச வேலைகளை பார்த்துக்கிட்டு தன்னுடைய பிள்ளைகளை கஷ்டப்பட்டு தான் வளர்த்துட்டு வந்தாங்க. பங்கஜ்க்கு எவ்வளவுதான் பண கஷ்டம் இருந்தாலும் தன்னோட மனைவி கூடயும் குழந்தைகள் கூடயும் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. காலப்போக்குல குடும்பத்தோடைய வறுமையின் காரணமா பங்கஜோடைய 2 மகன்களுமே படிப்பை பாதிலேயே விட்டுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. பங்கஜோடைய இளைய மகளுடைய பெயர் பூனம் பிரஜாபாத். இவங்களையாவது நல்லபடியா படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கணும்ன்ற கனவோட இருந்து வந்திருக்காரு. அதே போல பூனத்துடைய சகோதரர்களும் தன்னோட தங்கைய படிக்க வைக்கிறதுல முனைப்பா இருந்திருக்காங்க. அவங்க நினைச்சபடியே பூனமும் படிப்புல படுச்சுட்டியா இருந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் பங்கஜோடைய மூத்த மகனுக்கு திருமணம் செய்யணும்னு நினைக்கிறாரு. இதுக்காக அவருடைய பக்கத்து கிராமங்கள்ல வரன் பார்த்துக்கிட்டு வந்திருக்காரு. அந்த நேரத்துல அவர் கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்திலேயே ஒரு பெண்ணையும் பார்த்து தன்னோட மகனுக்கு திருமணத்தையும் நடத்தி முடிக்கிறாரு. திருமணம் முடிஞ்ச கையோட பங்கஜோடைய மூத்த மகன் அவங்களுடைய அம்மா அப்பா கூட தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அவருடைய இல்லற வாழ்க்கையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இவங்களுடைய திருமணம் கடந்த வருடம் நவம்பர் 20, 2023 தான் நடந்து முடிஞ்சது. அதன் பிறகு பங்கஜ் அவருடைய வீட்லயே முதல் தளத்துல தன்னுடைய மூத்த மகனை குடி வச்சிருக்காரு. இந்த சூழல்ல தான் பூனம் தன்னுடைய 12ஆம் வகுப்பு தேர்வை நல்லபடியா எழுதி முடிச்சிருக்காங்க. பூனம்க்கும் திருமண ஏற்பாடுகள் செய்து முடிக்கணும்னு குடும்ப உறுப்பினர்கள் நினைக்கிறாங்க. பங்கஜ் தன்னுடைய மகளுக்காக மாப்பிள்ளை வரன் தேட ஆரம்பிக்கிறாரு. அப்படி தேடிட்டு இருந்த சூழல்ல தான் மூத்த மருமகளுடைய கிராமத்துல ராகுல் சொல்லப்படுற நபரை தேர்ந்தெடுக்கிறாரு. பூனத்துக்கிட்ட ராகுல திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு சம்மதமான்னு கேட்டிருக்காங்க. பூனம்க்கும் ராகுல ரொம்பவே பிடிச்சதால அவங்க திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. பங்கத்தோடைய குடும்ப உறுப்பினர் எல்லாருக்குமே ராகுல பிடிச்சதால தன்னுடைய தங்கைக்கு அவரையே திருமணம் செஞ்சு வைக்கணும்ன்ற முடிவுக்கு வராங்க. இந்த சூழல்ல தான் பங்கத்தோடைய மூத்த மருமக தன்னோட கிராமத்துல இருந்து ராகுல திருமணம் செய்ய வேண்டான்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் ராகுல் கிட்ட நல்ல குணாதிசயங்கள் இருக்கிற நபரா தனக்கு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காரணங்களுக்காகவே தொடர்ந்து பூனத்தோடைய அண்ணி ராகுல வேண்டான்னு சொல்லி முற்றிலுமா இந்த திருமணத்துக்கு மறுப்பு தெரிவிச்சாங்க. ஆனா அதையும் மீறி குடும்ப உறுப்பினர்களுக்கும் பூனத்துக்குமே ராகுல ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட பங்கஜ் தன்னோட மருமகள் சொன்ன விஷயங்களை கேட்டுட்டு ராகுல பத்தி அந்த கிராமத்துல விசாரிச்சிருக்காரு. அப்படி விசாரிச்சதுல ராகுல் ஒரு நேர்மையான ஒரு நபரா தான் வாழ்ந்துட்டு வராருன்றதும் பங்கஜ்க்கு தெரிய வருது. இதன் அடிப்படையில பங்கஜ் தன்னுடைய மகளுக்கே ராகுல திருமணம் செய்து வைக்கணும்ன்ற முடிவுக்கே வராரு. 2024 மே 14 அன்னைக்கு பங்கத்தோடைய இளைய மகன் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்படி வந்தவரு தரைதளத்துல இருக்கிற தன்னுடைய அம்மாவுடைய ரூம்க்கு முதல்ல போயிருக்காரு. அங்க அவங்க தூங்கிட்டு இருக்கிறதால தன்னுடைய தங்கையோட ரூம்க்கு வந்திருக்காரு. அப்படி வந்தவரு ரூம்குள்ள நுழைஞ்சதுமே அவர் காலடி எடுத்து வச்ச பகுதி முழுவதும் ரத்த வெள்ளமா இருந்திருக்கு. அதே நேரத்துல தன்னோட தங்க கழுத்து அறுபட்டு ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்கிறத பார்த்ததும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. உடனே பதட்டத்தோட கத்திக்கிட்டே வீட்டுக்கு வெளிப்புறம் வந்திருக்காரு.
அப்படி வந்தவரு தன்னுடைய சகோதரனுக்கும் தன்னோட அப்பாவுக்குமே தகவலை சொல்லியிருக்காரு. அந்த நேரத்துல பதட்டத்தோட இருந்த பூனத்தோடைய இளைய சகோதரர் ஒரு குழப்பமான நிலையிலேயே இருந்திருக்காரு. போலீஸ்க்குமே தகவல் கொடுத்திருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் அவங்களுடைய முதற்கட்ட விசாரணைய ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல பூனத்தோடைய கொலை தற்கொலையா கொலையான்ற கோணத்துல விசாரணையை நடத்தணும்னு நினைச்சாங்க. அந்த வீட்ல இருந்து ரத்த வெள்ளத்துல இறந்து கடந்த பூனத்தை அட்டாப்சிக்கு அனுப்பியிருக்காங்க. அதன் பிறகு அவங்களுடைய விசாரணையை தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க. போலீஸ் இத தற்கொலையா பாக்குறதுக்கான காரணம் +2 தேர்வு பூனம் இந்த வருடம் தான் எழுதியிருந்தாங்க. அதன் காரணமாவே இது தற்கொலையா இல்ல திட்டமிடப்பட்ட கொலையான்ற விசாரணைய நடத்த ஆரம்பிச்சாங்க. பல நபர்கள் கிட்டையும் பல கோணங்கள்லயும் இந்த விசாரணைய நடத்த ஆரம்பிச்சாங்க. போலீஸ் இந்த சம்பவம் தற்கொலையா இருக்குமோன்னு யூகிச்சாங்க. ஆனா பங்கஜ் நிச்சயமா தன்னுடைய மக தற்கொலை பண்ணிக்க மாட்டான்றத உறுதியா தெரிவிச்சிருந்தாரு. இது திட்டமிட்ட ஒரு கொலையா இருக்கதான் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. இந்த சூழல்ல தான் போலீஸ் குடும்ப உறுப்பினர்களை விசாரணை நடத்தினதோட அந்த பகுதியில இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ ஆய்வுக்கு உட்படுத்தினாங்க. தொடர்ந்து போலீஸோடைய விசாரணை ஒரு நாள் முழுவதுமே நீடிச்சதா சொல்லப்படுது. போலீஸ் குடும்பத்தார்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில சம்பவம் நடந்த அன்னைக்கு பூனத்தோடைய அம்மா வேலைக்கு போகாம வீட்ல தான் இருந்திருக்காங்க. அவங்க வீட்ல இருந்த நேரத்துல தான் பூனம் கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்றத போலீஸ் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதோட அவங்க வேலைக்கு போகாததுக்கான காரணம் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னதா ஒரு வார காலமாவே பூனத்தோடைய அம்மா உடல்நிலை சரியில்லாத காரணத்துக்காக வீட்ல தான் இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில தான் போலீஸ் பூனத்தோடைய அம்மா கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க. அதோட பங்கத்தோடைய மூத்த மருமகளும் முதல் தளத்துல தங்கி வாழ்ந்துட்டு வர்றதால பங்கத்தோடைய மூத்த மருமகள் கிட்டயுமே விசாரணை நடத்தப்பட்டுச்சு. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில பூனத்தோட அண்ணி முன்னுக்கு பின்னான முரணான பதிலையே சொல்லியிருக்காங்க. இதனால சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் பூனத்தோடைய அண்ணி கிட்ட மறு விசாரணைய நடத்துறாங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணைக்கு பூனத்தோடைய அண்ணி ஒத்துழைக்காததால போலீஸ் அவங்க கிட்ட ஸ்பெஷலான விசாரணைய அவங்களுடைய பாணியில விசாரிச்சிருக்காங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில பூனத்தை தான் கொலை செஞ்சதா உண்மைய ஒத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தனக்கு உதவியா மற்றொரு நபரும் தான் கூட செயல்பட்டதா போலீஸோட விசாரணையில தெரிவிச்சிருக்காங்க. அந்த நபர் தன்னுடைய முன்னாள் காதலன்றதையும் போலீஸோட விசாரணையில தெரிவிச்சிருக்காங்க. இந்த கொலைக்கான காரணம் என்னன்றத பத்தி பங்கஜோடைய மருமகள் கிட்ட விசாரணை நடத்தினதுல பல அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாயிருக்கு. பங்கஜோடைய மருமக திருமணத்துக்கு முன்னதாவே ராஜுன்னு சொல்லப்படுற ஒரு நபரை காதலிச்சிருக்காங்க. ராஜு ஜலாவர் கிராமத்தை சேர்ந்தவரு. அதே கிராமத்தை சேர்ந்தவங்க தான் பங்கஜோடைய மருமகளும். சிறு வயதுல இருந்தே ராஜுவும் இவங்களும் காதலிச்சுட்டு வந்ததா சொல்லப்படுது. குடும்ப சூழல் காரணமா பங்கஜோடைய மகனை திருமணம் செஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படி திருமணம் முடிஞ்ச பிறகும் கூட ராஜு கிட்ட பேசுறதையும் பழகிறதையும் நிறுத்தாம தொடர்ந்துகிட்டே இருந்திருக்காங்க. பங்கஜ் வீட்ல எல்லாருமே வேலைக்கு போயிடுவாங்க. அப்படி வேலைக்கு போனதுக்கு பிறகு ராஜுவை வர வச்சு தனிமையில அடிக்கடிக்கு சந்திக்கிறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. பூனம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த வேலையில அவங்களுக்கு தொந்தரவு இல்லாம இருந்திருக்கு. ஆனா +2 படிப்பை முடிச்சதும் பூனம் வீட்ல தான் இருந்திருக்காங்க. இதனால ராஜுவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப குறைவாவே இருந்ததா சொல்லப்படுது. இந்த சூழல்ல தான் பூனம்க்கு ராகுல் சொல்லப்படுற நபரை திருமணம் செய்யறதுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்காங்க. ராகுல் தன்னோட கிராமத்தை சேர்ந்தவன்றதால அவனுக்கு தன்னை பத்தின எல்லா விஷயங்களும் தெரியுன்றதால தன்னுடைய கணவருக்கும் தன்னுடைய மாமியார் வீட்டுக்குமே தெரிவிச்சிருவாரோன்ற பயத்துல ராகுல பூனம் திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு மறுப்பு தெரிவிச்சதா சொல்லியிருக்காங்க. ராஜுவை தான் காதலிச்ச விஷயம் தன்னோட கிராமத்துல சில நபர்களுக்கு மட்டுமே தெரிஞ்சிருந்தது. அதுல ராகுலும் ஒரு நபரா இருந்திருக்காரு. இதன் காரணமாவே பூனத்தோடைய திருமணத்துக்கு தான் தொடர்ந்து மறுப்பு தெரிவிச்சதா சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள்ல இருந்து தான் தப்பிக்கிறதுக்காக தான் பூனத்தை கொல்றதுக்கான திட்டத்தை ராஜு கூட சேர்ந்து போட்டதா சொல்லியிருக்காங்க. இதுக்காக மே 14ஆம் தேதி வழக்கம் போல வீட்ல இருந்த நபர்கள் எல்லாரும் வேலைக்கு போனதுக்கு பிறகு ராஜுவை போன்ல தகவல் சொல்லி வீட்டுக்கு வர வச்சதா சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்துல பூனத்தோடைய அம்மா உடல்நல குறைவுன்றதால மாத்திரைகளை போட்டுட்டு படுத்திருக்காங்க. மற்றொரு ரூம்ல பூனம் தூங்கிட்டு இருந்திருக்காங்க.
இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும்னு நினைச்ச அவங்க ராஜு வந்த உடனே பூனத்துடைய ரூம்குள்ள போயிருக்காங்க. அப்படி போனதுமே பூனம் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிட்ட ராஜு அவங்களுடைய கழுத்து பகுதியில கத்தியாலேயே தாக்குறாங்க. அந்த சமயம் பூனத்தோடைய அண்ணி அவங்களுடைய கை கால்களை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டதா சொல்லப்படுது. பூனம் மயக்கம் அடைய தொடங்கினதுமே கத்தரிக்கோல் மூலமா தலைப்பகுதிய தாக்கியிருக்காங்க. அப்படி தாக்குனதுல சம்பவ இடத்திலேயே பூனம் ரத்த வெள்ளத்துல இறந்து போறாங்க. பூனம் இறந்து போயிட்டாங்கன்றத உறுதிப்படுத்திக்கிட்ட 2 பேருமே அந்த ரூமை விட்டு வெளியே வந்தவங்க தான் போட்டிருந்த ட்ரெஸ் முழுவதும் ரத்தக்கரைகள் இருக்கிறத உணர்றாங்க. இதுக்காக பூனத்தோடைய அண்ணி அவங்களுடைய கணவருடைய துணிய மாத்திக்க சொல்லி ராஜு கிட்ட தந்திருக்காங்க. ராஜுவும் பூனத்துடைய சகோதரனுடைய துணிய போட்டுக்கிட்டு தான் அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போயிருக்காரு. அதன் பிறகு ரத்தக்கரை படிஞ்ச துணிகளை மாத்திக்கிட்டு அந்த துணிகள் எல்லாத்தையும் ஒரு பையில சுருட்டி அவங்க வீட்டுக்கு பின்புறத்துல மறைச்சு வச்சிருக்கிறதா போலீஸோட விசாரணையில சொல்லியிருக்காங்க. மறுபுறம் அந்த பகுதியில இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ ஆய்வுக்கு உட்படுத்தும் போதுதான் அந்த பகுதியில இருந்து இருசக்கர வாகனத்துல ராஜு அந்த வீட்டை விட்டு வெளியான காட்சி போலீஸோடைய கைக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஆதாரத்தின் அடிப்படையில ராஜுவை அதிரடியா கைது பண்ணிருக்காங்க. அதே நேரத்துல கொலைக்கு பயன்படுத்தின ஆயுதங்களையும் அவங்களுடைய ரத்தக்கரை படிஞ்ச துணிகளையுமே போலீஸ் ஆதாரமா கண்டுபிடிச்சிருக்காங்க. போலீஸோடைய தீவிர விசாரணையில ராஜு எங்களுடைய தொடர்பு அரசல் புரசலா பூனத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்தது. ஆனாலுமே பூனம்க்கு தன்னோட அண்ணி மேல சந்தேகம் இருந்தாலும் அதை ஆதாரபூர்வமா அவங்களால நிரூபிக்க முடியாத ஒரு சூழல்ல தான் இருந்தாங்க. எங்க இந்த தவறான உறவு தன்னோட மாமியாருக்கும் கணவருக்குமே தெரிஞ்சிருமோன்ற அச்சத்தாலேயே தான் கணவருடைய தங்கைய திட்டமிட்டு கொலை செஞ்சதா சொல்லியிருக்காங்க. மறுபுறம் பூனத்துடைய அட்டாப்சி ரிப்போர்ட்ல அவங்களுடைய கழுத்து அறுக்கப்பட்டு அதிகப்படியான ரத்தம் வெளியேறினதால தான் அவங்க இறந்து போனதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க உடல்ல இருக்கிற காயங்கள் எல்லாமே ஆழ்ந்த காயங்களா இருக்கிறதா போலீஸ் அட்டாப்சி ரிப்போர்ட் மூலமா தெரிவிச்சிருக்காங்க. பூனத்துடைய கொலை வழக்கு பங்கஜ்க்கு தெரிய வரும்போது அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாரு. தன்னோட மக ரொம்பவே புத்திசாலியான திறமசாலியான பொண்ணாதான் இருந்திருக்கா. அதோட படிப்புல படுச்சுட்டியா இருந்து வந்திருக்கா. தான் மேலையும் தான் 2 பிள்ளைகள் மேலையும் ரொம்ப பாசமாவே பழகி வந்தா. இலகிய மனம் கொண்ட தன்னோட மகளை கொல்றதுக்கான துணிவு எப்படி வந்ததுன்னு நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறதா ஒரு தனியார் தொலைக்காட்சி டிவிக்கு பேட்டியா கொடுத்திருக்காரு. தான் வீட்லயே தான் பொண்ணுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்ததை நினைச்சு தான் ரொம்பவே வருந்தறதா தெரிவிச்சிருந்தாரு. பூனத்துடைய கொலை வழக்கு அந்த பகுதி மக்கள் கிட்ட பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. வீட்டுல இருக்கிற ஒரு நபராலேயே பூனம் கொல்லப்பட்டதை நினைச்சு அந்த பகுதி மக்களே சோகத்துல மூழ்கி போயிட்டாங்க. பூனத்துடைய சகோதரர்களும் அவங்களுடைய அப்பாவும் தான் மகளுடைய இறப்புக்கு ஜஸ்டிஸ் வேணும்னு கேட்டிருக்காரு. அதே நேரத்துல குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையா மரண தண்டனை கொடுக்கும்படி கோரிக்கையை எழுப்பியிருக்காரு. குற்றம் சாட்டப்பட்ட 2 நபர்களையுமே போலீஸ் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு எதிரான வலுவான சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் சேகரிச்சிருக்காங்க. இந்த குற்ற செயல்ல வேற ஏதாவது நபர்களுக்கு தொடர்பு இருக்கான்ற கோணத்திலையும் விசாரணை நடத்திட்டு வராங்க. முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் மற்ற தகவல்கள் வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.